தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's number 1 travel brand. பாமக நிறுவனர் ராமதாஸ்க்கும் அதனோட தலைவரான அன்புமணிக்கும் இடையே நீர் பூத்த நெருப்பு போல மோதல் தொடர்ந்து நீடித்து கொண்டே வர நிலையில பாமகவோட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் இன்னைக்கு முதல் 3 நாளைக்கு அன்புமணி சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிரமா ஆலோசனை மேற்கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம கட்சியோட உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை வழங்கவும் அன்புமணி திட்டமிட்டுள்ளாரு. இதனால பாமகவுக்கு யார் தலைவர் அப்படிங்கிற அதிகாரப்போரு உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவாகவே இருக்கிற நிலையில பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நிலவர அதிகாரப்பூர்வ மோதல்களால தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம விழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. கடந்த மக்களவை தேர்தல் போது கூட்டணி அமைப்பது தொடர்பா பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரோட மகன் கட்சியோட தலைவருமான அன்புமணிக்கும் இடையே பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதாவது தன்னோட விருப்பமில்லாம அன்புமணி கூட்டணி அமைச்சிட்டாரு அப்படின்னும் தாங்கிட்ட எதுவுமே அவர் கலந்து ஆலோசிக்கல அப்படின்னும் ராமதாஸ் ஆதங்கப்பட்டாரு. இதனால அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில நீரு பூத்த நெருப்பா இருந்து வந்த மோதல் மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுத்தது. புதுச்சேரியில கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாமக புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தான் அதை அமல்படுத்தியது. இது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில உள்ளுக்குள்ள புதைந்து கிடந்த பல மனக்குறைகளை வெளிக்கொண்டு வந்தது. இந்த கூட்டத்துல கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் தன்னோட மகன் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாமக இளைஞரணி தலைவரா நியமித்தாரு. இதற்கு பொதுக்குழு மேடையிலேயே கடுமையா எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி மேடையிலேயே மைக்க தொப்புன்னு போட்டு தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணாரு. இதனால ஆவேசமடைந்த ராமதாஸ் கட்சியை உருவாக்கியதும் வளர்த்ததும் நான் தான் அப்படின்னும் நான் நியமிக்கிறவங்கள தான் அன்புமணி உள்ளிட்ட எல்லாருமே ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேலும் இதுக்கு சம்மதம் அப்படின்னா இருக்கலாம், இல்ல அப்படின்னா கட்சியை விட்டு தாராளமா எல்லாரும் விலகி போலாம் அப்படின்னு அன்புமணியை வெளிப்படையாவே எச்சரித்தாரு. இந்த ஒரு நிகழ்வை தொடர்ந்து தந்தை மகன் உறவில் விரிசலும் ஏற்பட்டது. அதாவது கட்சியின் தலைவர் யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு அதிகார போட்டி மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலையில தான் கடந்த மாதம் 10ஆம் தேதி அன்புமணியோட தலைவர் பதவியை பறித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் மட்டும்தான் அப்படின்னு பரபரப்பான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. இதனால் அதிர்ச்சியடைந்த பாமகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் ராமதாஸ் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. ஆனாலும் ராமதாஸ் தன்னோட கருத்துல உறுதியா இருந்ததோட மட்டும் இல்லாம அன்புமணியை நீக்கிய அறிவிப்பை திரும்ப பெறவும் மறுத்துட்டாரு. இதனால ரொம்பவே ஆத்திரமடைந்த அன்புமணி பாமக கட்சியோட சட்டமன்ற விதிகள் படி நானே தலைவரா தொடர்வேன் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவித்தாரு. இதையடுத்து தந்தை மகன் இருவருக்கும் இடையிலான பனிப்போர் உச்சகட்டத்தை எட்டியது. அண்மையில தருமபுரி மாவட்டம் கடந்தூர்ல கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசின அன்புமணி கட்சி தலைவர் பதவியிலிருந்து நான் ஏன் மாற்றப்பட்டேன், அப்படி நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு மனவேதனையோட கட்சியினர்கிட்ட பேசியிருந்தாரு. அன்புமணியோட இந்த ஒரு நேரடி கேள்வி மூலமா சென்டிமெண்டா கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றாரு. அன்புமணியை தன்னோட தலைவர் அப்படின்னு கட்சியினரும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, ராமதாஸ் நடத்துற கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தையும் அன்புமணி புறக்கணிக்க ஆரம்பிச்சாரு. மேலும் பொதுக்குழு கூட்டத்துல கலந்து கொள்ள வேணாம் அப்படின்னு முக்கிய நிர்வாகிகள் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருந்தாரு. இதனால கட்சியோட நிறுவனரான ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவை 90% நிர்வாகிகள் புறக்கணிச்சிட்டாங்க. இதனால ஆத்திரமடைந்த ராமதாஸ் கடுமையான மன உளைச்சல்ல இருந்து வந்தாரு. கட்சியோட மொத்த நிர்வாகிகளோ தொண்டர்களோ அன்புமணி பக்கமே இருப்பதால ராமதாஸ் கடும் அதிருப்தியில இருந்து வந்தாரு. பாமக இளைஞரணி தலைவரா முகுந்தன் நியமனத்துல தொடங்கி கட்சியோட தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கியது வரை பாமகல தொடர் உட்கட்சி பூசல் நிலவி வருவதால பாமக யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது அப்படிங்கிற குழப்பம் கட்சியினர்கிட்ட ஏற்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கட்சியோட தலைவர் பதவியில தன்னையே நீக்கினாங்க, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அன்புமணியோட இந்த கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்துல செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது சரமாரியா குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டே போனாரு. நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு அன்புமணி பேசியது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சி தொண்டர்களையும் திசை திருப்பும் செயல் அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டினாரு. அன்புமணி தன்னோட தவறுகளை மறைத்து மக்களோட அனுதாபத்தை பெற முயற்சி பண்றாரு அப்படின்னும் வன்னியர்களுக்கு செய்து தந்த சத்தியத்தையும் மீறி 35 வயதிலேயே அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ராமதாஸ் வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. கட்சி பொறுப்புகள்ல அன்புமணிக்கும் வீட்டுல தனக்கும் உதவியா இருப்பாரு அப்படின்னு தான் முகுந்தனை நியமித்ததாகவும்
அப்போ அன்புமணி என் தலையில வீசாத குறையா மைக்க மேஜையிலிருந்து வீசினாரு அப்படின்னு ராமதாஸ் குற்றம் சாட்டினாரு. என்னோட முன்னிலையிலேயே இனி தன்னை சந்திக்க பனையூர் அலுவலகம் வாங்க அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு தொலைபேசி எண்ண அன்புமணி கொடுத்தாரு அப்படின்னும் 4 சுவருக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை நடுவீதிக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ராமதாஸ் வேதனையோட தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஆளுயர கண்ணாடியான கட்சியை ஒரு நொடியில அன்புமணி போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னும் அவருக்கு கொஞ்சம் கூட பக்குவமே கிடையாது அப்படின்னு மிக கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. 108 மாவட்ட நிர்வாகிகள் கூட அன்புமணி தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசி தான் நடத்திய பொதுக்குழு கூட்டத்துல பலரையும் வரவிடாமல் தடுத்து விட்டதால 8 மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்துல பங்கேற்றதா ராமதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. 45 வருஷமா கட்டுப்பாட்டோட நான் நடத்தி வந்த கட்சிக்கு அன்புமணி களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னும் வளர்த்த கடாவே மார்பிள பாய்ந்ததால நிலை குலைந்து போயிட்டேன் அப்படின்னும் ராமதாஸ் கண்ணீரோட தனது மனக்குமுறலை கொட்டி தீத்துட்டாரு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னோட மகன் அன்புமணி மீது இப்படி அடுக்கடுக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை பகிரங்கமா முன்வைத்து பாமகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அன்புமணி விவகாரத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் மாத்தி மாத்தி பேசுறதா கட்சியோட நிர்வாகிகள் சமூக வலைத்தளங்கள்ல குற்றம் சாட்டி வராங்க. தைலாபுரத்துல நடந்த சமூக ஊடக பேரவை கூட்டத்துல அன்புமணியை முதல்வராக்க பாடுபடுங்க அப்படின்னு ராமதாஸ் பேசியதா கூறப்படுற நிலையில தற்போது அன்புமணியை அவர் ஏன் சரமாரியா விமர்சனம் பண்றாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேலும் ராமதாஸோட இந்த திடீர் மனமாற்றத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, அவங்க தான் இது எல்லாத்தையும் இயக்குறாங்களா அப்படின்னு நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ராமதாஸ் மற்றும் அன்புமணி மோதலுக்கு தொடக்க புள்ளியா இருந்த பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தன் தற்போது அந்த கட்சியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ராமதாஸ் தான் என்னன்னைக்கும் நம்ம தன்னோட குலதெய்வம் அப்படின்னும் அன்புமணி தான் எங்களோட எதிர்காலம் அப்படிங்கிற உணர்வோட தொடர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்னு உறுதியளிப்பதா குறிப்பிட்டு இருக்காரு. ராமதாஸ் அன்புமணி மோதலுக்கு இடையே இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருந்த முகுந்தன் தன்னோட கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறதால உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ராமதாசுடனான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில கட்சியோட அனைத்து நிலை நிர்வாகிகளையும் உடனடியா சந்திக்க அன்புமணி முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர்ல உள்ள திருமண மண்டபத்துல இன்று முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட வாரியா நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் பங்கேற்று இருக்காங்க. ராமதாஸோட ஏற்பட்டுள்ள மோதல், அவரை முன்வைத்துள்ள கடுமையான குற்றச்சாட்டுகள், அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கட்சி நிர்வாகிகள் கூட அன்புமணி தீவிர ஆலோசனை நடத்த உள்ளதா கூறப்படுது. கட்சி வளர்ச்சி, புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் பேச திட்டமிடப்பட்டுள்ளதா கூறப்படுது. 2026 வருஷம் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, மாநிலம் முழுவதும் அன்புமணியோட சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, பாமக நிறுவனர் ராமதாஸோ திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்துல உள்ள தன்னோட வீட்டுல போலீஸ் பாதுகாப்போட கட்சி நிர்வாகிகள் கூட ஆலோசனையிலே ஈடுபட்டாரு. கட்சியோட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ராமதாஸ் கூட ஆலோசனை மேற்கொண்டாரு. இந்த ஆலோசனையில கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதா தகவல்களும் வெளியாகி இருக்கு. அன்புமணியோட ஆதரவாளர்கள் யாரும் ராமதாஸோட ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்கல. இது கட்சிக்குள்ள பிளவு இருக்கிறத மேலும் உறுதிப்படுத்தி இருக்கு. பாமகவோட கௌரவ தலைவரான ஜி.கே. மணி எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத வகையில பாமகவில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் மன உளைச்சல் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதே போல சேலம் தெற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் தன்னோட கோரிக்கை மற்றும் முடிவை தெரிவிக்க ராமதாஸ் இல்லத்திற்கு வருகை கொடுத்தாரு. ராமதாஸும் அன்புமணியும் ஒன்று சேரல அப்படின்னா தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியோட தலைவரான மகன் அன்புமணி இடையேயான மோதல் மேலும் மேலும் தீவிரமடைஞ்சுக்கிட்டே தான் வருது. இதனால பாமக பிளவுபடும் நிலை உருவாகி இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் மட்டுமே இருக்கிறதால திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தங்களோட கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்ட அதே நேரம் பாமகலையும் உட்கட்சி பூசல் தலைவிரிச்சு ஆடுது. பாமகவில் நிலவும் ராமதாஸ் அன்புமணி இடையேயான அதிகாரப்பூர்வ போட்டி அந்த கட்சியினர்கிட்ட பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அன்புமணி பாமகவை கைப்பற்றுவாரு அப்படின்னு பலரும் கூறி வர நிலையில ராமதாஸும் கட்சியோட நிறுவனர் அப்படிங்கிற அடிப்படையில தனியாக ஆலோசனை நடத்தி வராரு.
யாருமே எதிர்பார்க்காத வகையில பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற தந்தை மகன் மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து அந்த கட்சி மீண்டு வருமா அல்லது வேறு பிரிவுகளாக தனித்து செயல்படுமா என்பதை வரப்போகும் நாட்கள் தான் தீர்மானிக்க காத்து கொண்டிருக்கிறது.